டாக்டர், பிரெக்னெண்ட்டாக இருக்கப்போ லெஃப்ட் சைட் தான் தூங்கணுமா? நான் ஸ்ட்ரெயிட்டாக படுக்கவே முடியாதா? பொதுவாக எல்லா பேஷண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் விசிட்ல கேட்குற கொஸ்டின் தான் அது. பேபி வளர வளர பொசிஷன்ஸ் எல்லாம் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். மொதல் 3 மாசத்துல குழந்தையோட சைஸும் குட்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளோ அதில் படுத்துக்கலாம். எதர் யூ கேன் ஸ்லீப் ஆன் யோர் பேக், இல்லை சைட்ஸில் படுக்கலாம், இல்லை இன்ஃபேக்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்லீப் ஆன் யோர் பெல்லி ஆஸ் வெல். பட் பேபி வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம், 12 வீக்ஸ்லேருந்து 28 வீக்ஸ் வரைக்கும் யூட்ரஸோட சைஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் பேபி சைஸ் ஏத்தாப்புல. ஸோ அப்போ வந்து நிறைய லிகமெண்ட்ஸோட ஸ்ட்ரெச்சிங்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் மைல்ட் டிஸ்கம்ஃபர்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்போ தான். ஸோ அப்போ வந்து யூ கேன் ஸ்டார்ட் ஸ்லீப்பிங் ஆன் யோர் சைட்ஸ். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா ஒரு பில்லோ கூட யூ கேன் கீப் இட் இன் பிட்வீன் த தைஸ். அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்லீப் ஆன் த சைட்ஸ், எய்தர் ரைட் ஆர் லெஃப்ட். பட் லெஃப்ட் இஸ் பெட்டர் பிகாஸ் இட் இம்ப்ரூவ்ஸ் பிளட் ஃப்ளோ டு த பேபி. பிரெக்னன்சி பில்லோஸ் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. யூ கேன் யூஸ் அ நார்மல் பில்லோஸ் அவைலபிள் அட் யோர் ஹோம், ஒன் அட் த பேக் அண்ட் ஒன் இன் பிட்வீன் த தைஸ். ஸோ அதுவே உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். சப்போஸ் நைட்டு ஃபிளாட்டாக படுத்துட்டீங்க அப்படின்னா எந்திரிச்சு உட்காந்தெல்லாம் திரும்பணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் லை ஆன் பிளாக் ஃபார் 1 or 2 hours. அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்போசிட் சைடுக்கு ரோல் ஓவர் பண்ணிக்கலாம்.